ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடந்துச்சு. அதாவது உங்களுக்கு லாபஸ்தனியா இருந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வராமல், அதாவது 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதால அதை விரய சனி அப்படின்னு சொல்றது. விரய சனியை பார்த்து நீங்க பெருசா பயப்பட தேவையில்லை. புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்பட்டாவே பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலகட்டத்துல நீங்க சிறப்பான முறையில கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பொதுவா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்துல 3ஆம் தேதி வரையும் 3ஆம் பாவகத்திலையும் 3ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துக்கு வராமல. பொதுவா ராசிநாதன் செவ்வாய் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு சில நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு நீங்க சிறப்பான முறையில சிந்தித்து செயல்பட்டாவே பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு. அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேண்டாம். இந்த ராசிநாதன் செவ்வாய் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதையில பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசர முடிவு எடுக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது, இது போல விஷயங்கள் வேண்டாம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறாப்ல. குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல மறைந்து சுக்கிரன் உச்சம் அடைகிறாப்ல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல புதியதா தொழில் தொடங்குறதுக்கு பல நபர்கள் ஆசைப்படுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது தசாபுத்தி வலுவா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க தொழில் தொடங்குங்க. அதே போல இந்த மாதத்துல வீண் விரய செலவுகள் ஏற்படும். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய பல நபர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அது வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பல நபர்கள் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில வெற்றிகரமா முடியக்கூடிய நிலையும் ஏற்படும். குடும்பத்துல ஒரு நபர், புதிய நபர் வருகை அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலை ஏற்படும். எவ்வளவு நீங்க சம்பாதிச்சாலும் அனைத்துமே பாத்தீங்கன்னா வீண் விரயம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்துல சேமிக்கக்கூடிய பழக்கத்தை கொஞ்சம் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல நீசம் அடைகிறாப்ல புதன். பொதுவா புதனை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைஞ்சாலும் அங்க சுக்கிரன் உச்சம் அடைகிறதால நீச பங்க ராஜ யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கு. முயற்சி ஸ்தானாதிபதி நீசம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல முறைகள் தோல்வியை ஏற்பட்டு பிறகுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை உருவாகும். ஆரம்ப காலகட்டத்துல தோல்வியை கொடுத்து ஒரு அனுபவத்தை கொடுத்து பிறகு இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை சிறப்பான முறையில கொண்டு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி வரையும் 12ஆம் இடத்துல மறையிறாவுல. பொதுவா அதாவது 5ஆம் அதிபதி 12ல மறையிறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வீண் விரைய செலவுகள் பண்ணுவீங்க, மருத்துவ செலவுகள் பண்ணுவீங்க, படிப்பு செலவுக்காக கொஞ்சம் அலைச்சல், அவமானம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். அதே போல கொஞ்சம் வீண் விரைய செலவு, மன உளைச்சல், இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதாவது 14ஆம் தேதி அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராசியில சூரியன் உச்சம் அடைகிறாரு. பொதுவா சித்திரை மாதம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் அடைகிறது தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி ராசியில உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில கொண்டு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசியில உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது எங்க போனாலும் வெற்றி, எதிலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். அதாவது சோர்வு அடையாம நீங்க வேலை செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பல நபர்களுக்கு பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சில நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து மீண்டும் பாத்தீங்கன்னா அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது 5ஆம் அதிபதி ராசியில உச்சம் அடைஞ்சு 7ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறதால இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல குலதெய்வத்துடைய அருள், ஆசீர்வாதம் அப்படிங்கிற சிறப்பான முறையில ஏற்படும். கோவில்களும் அதிகமா செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 6ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 12ல நீசம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தினாலும் அங்க நீசபங்க ராஜயோகம் அமைப்பு இருக்கிறதால 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா பொதுவா 5 கிரகங்கள் பார்வை அங்க படும். பொதுவா சூரியன், சனீஸ்வரர், சுக்கிரன், புதன்,
ராகு, இந்த 5 கிரகங்கள் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதால வீண் வம்பு வழக்கு பகை நோய் நொடி கடன் அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்துல இருந்து கடனை கொஞ்சம் குறைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து வேலையில வந்து ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறைந்து சக ஊழியர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 7ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12ல வந்து உச்சமடைஞ்சு மறையறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவிக்கு நீங்க அதிகமா செலவு பண்றது, வாழ்க்கை துணைவிக்காக கொஞ்சம் அதிகமா மன உளைச்சல் ஏற்படுறது, இது போல விஷயமும் ஏற்படும். பொதுவா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்யோன்யமான முறை செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். பல நபர்களுக்கு திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையும் ஏற்படும். இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா, அதாவது நல்ல வரன் அமைந்து அந்த வரனை பொறுத்த வரைக்கும் சுமூகமா பேச்சுவார்த்தை சிறப்பான முறையில வெற்றி பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து கூட்டு தொழில வந்து பாத்தீங்கன்னா வரவுக்கு செலவுக்கு சரிசமமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். நண்பர்களால பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது பெருசா இந்த மாதத்துல இல்ல. நண்பர்கள் விஷயத்துல பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களால உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமே தவிர ஆதாயம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசா இல்ல. 8ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல நீசம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா நிதானமா போறது ரொம்ப நல்லது. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்தா கூட அதை அப்பப்போ உட்கார்ந்து பேசி முடிச்சு விடுறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் வளர விடாம அப்பப்ப நீங்க முடிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. 9ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாப்ல தன் வீட்டுக்கு 6ல மறைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், அங்காளி பங்காளியில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் அப்படிங்கிறது குறையும். 10ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இது போல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல இருந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். அதாவது வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி பண்ணவும் வேண்டாம். இருக்கிற வேலையை நீங்க பாக்குறது ரொம்ப நல்லது. பல நபர்களுக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஒரு சில நபர்கள் வந்து அரசு பணிக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா அரசு சார்ந்த பணியில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய நிலையும் ஏற்படும். அதே போல வேலையில்லாத நபர்களுக்கு அருகில வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில ஒரு ஏறுமுகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் புதியதாக நான் தொழில் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது நடப்பு தசாபுத்தி வலுவா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க வந்து புதிய தொழில் தொடங்குங்க. இல்லைன்னா அவசரப்பட்டு தொழிலை தொடங்க வேண்டாம். ஏற்கனவே நான் தொழில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது. லாபஸ்தானாதிபதியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் 12ல மறையிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய லாபங்கள் வந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா அதை சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு பெருசா இந்த மாசத்துல இருக்காது. அதை வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். எவ்வளவு லாபங்கள் வந்தாலும் அதை நீங்க செலவு பண்ணிடுவீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 12ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாப்ல. குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு சில சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும். நல்ல டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அயன சயன போகம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும். அதாவது மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி அதாவது 14ஆம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமா இருங்க. 14ஆம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஒருபடி ஏறுமுகம் அப்படின்னு கூட பொதுவா உங்களுக்கு சொல்லலாம். அதாவது இந்த மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு சிவப்பு நிற திருநூல் போட்டு விளக்கு ஏற்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல சனிக்கிழமை அன்று வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.